ஹாய் everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் சென்டம் பிளான். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி இப்போ 4 நாள் தான் ஆச்சு. ஸோ எடுத்த உடனே சென்டம் பிளானா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இது மிட்டம் போர்ஷன் ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் 2025 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் தான் டஃப்பாக வரும்னு ஒரு கணிப்பு சொல்லுது. கண்டிப்பா வந்து பயப்படுத்துறதுக்காக சொல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம எல்லா சாப்டர்ஸும் ஒழுக்கமா படிச்சுட்டு வந்தோம்னா பிரச்சனை இல்லை. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. சொல்ற கொஸ்டின்ஸை கரெக்டா நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சுட்டு வாங்க. 11th ஸ்டாண்டர்ட் கஷ்டம் தான். ஸோ 2024 ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிடுங்க. அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் மட்டும் டச் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செய்து. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு கரியர் கைடன்ஸ் போடுறதுனால தெரிய மாட்டேது நிறைய பேருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா பாக்குற நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 3 சாப்டர் வரலாம், இல்லை 4 சாப்டர் வரலாம். 3 சாப்டர்ல 3வது சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி வந்து பெரிய சாப்டர். ஸோ அதுல என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 எக்ஸைஸ் 1.1, 1.3, 1.2 மட்டும் தரோவா படிச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எழுதிடலாம். அடுத்து செகண்ட் சாப்டர்ல அல்ஜிப்ரா, பேசிக் அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியா இருக்கும். 2.1, 2.2, 2.3, 2.4 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ல சம்பந்தப்பட்டது. 2.8, 2.9, 2.12 மிக மிக முக்கியம் பார் 5 மார்க். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க சார், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சொல்றீங்க, எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் போயிடாதீங்க. ஒரு எக்ஸசைஸ் இருக்கா அதை எல்லாமே போட ட்ரை பண்ணுங்க, ஏன்னா என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், இது எல்லாமே படிச்சீங்கனாலே போதும், எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் படிக்க முடியாத பசங்க, டோட்டலா படிக்க முடிஞ்ச பசங்க எல்லாமே படிங்க. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி பேசிக் தெரிஞ்சவங்க. படிக்க முடியாதவங்க 3.1, 3.2 தரவா படிச்சுட்டு 3.7 எல்லா 5 மார்க்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா 3.6, 4, 5 எல்லாம் தெரியாம 3.7 கஷ்டம், ஒரு மார்க்கமா இருக்கும். பட் 3.7 இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க். நேப்பியர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd சாப்டர்ல கொஞ்சம் நல்லபடியா படிச்சுக்கோங்க. இது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். சாப்டர் 4 இப்போதைக்கு வேண்டாம். நீங்க ஒருவேளை ரொம்ப வீக்கா இருக்கீங்க மேக்ஸ்ல அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 2 தரோவா படிங்க போதும். ஓகேவா? சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த நேப்பியராவது படிங்க. பட் இந்த மிட்டம்க்கு வருமானு தெரியல, கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? ஆனா இப்போதைக்கு போர்ஷன்ஸ் வந்து இவ்வளவு இருக்கும் மேபி. ஓகே. ஆனா 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் கட்டாயம் இருக்கும். ஆனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேரி ஆகும் இல்லையா? அப்ப 4வது சாப்டர் சில டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட் இருக்காது. நான் 4 சாப்டருக்குமே சொல்லிடுறேன். பிளான் என்னன்னா ஜூன் மாசத்துல நீங்க வந்து சாப்டர் 1, சாப்டர் 2 முடிச்சு வச்சிருங்க. ஜூலை மாசத்துல சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 முடிச்சிருங்க. இன்கேஸ் 3 சாப்டர் இருந்தா லக்கு தான். நீங்க ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் ஒழுக்கமா படிங்க. ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் ஒழுக்கமா நல்லா படிங்க. ஏன்னா அதுல 5 மார்க்கும் வரும், 2 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும். அதுவும் 2 5 மார்க் வரும் பப்ளிக் எக்ஸாம்ல. 2 2 மார்க் வரும், 2 3 மார்க் வரும். அந்த அளவுக்கு முக்கியமான சாப்டர்ஸ் பார்க்கலாம் வாங்க. சாப்டர் 1 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸைஸ் 1.1, 1.2, 1.3 மிக மிக முக்கியம். இந்த 3 எக்ஸைஸ் மட்டும் படிச்சீங்கனாலே 2 மார்க் 3 மார்க் அனைத்துமே அட்டன் பண்ணலாம் எப்பவுமே. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1.4 இருந்து 1.7 வரைக்கும் அதிகமா வரும். கிராமர் ரூலு, காஸ் எலிமினேஷன் மெத்தடு, ரேங்க் மெத்தடு, லாஸ்டா இருக்கிற ஹோமோஜீனியஸ் மெத்தடு. இதுல 4 எக்ஸசைஸ்ல நீங்க தரோவா எல்லா கான்செப்டும் தெரிஞ்சுவீங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். பட் வேற வழி இல்லை, வீக்கா இருக்கிறவங்க அதையாவது படிக்கணும், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். ஸோ இது எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சாப்டர் 1 தரோவா நீங்க ஒரு 10 to 15 டேஸ்ல முடிக்க ட்ரை பண்ணுங்க. சாப்டர் 2 வந்ததுக்கு அப்புறம் உங்க ஸ்கூல்ல இப்ப சாப்டர் 1 நடத்திட்டு இருப்பாங்க. சாப்டர் 2 வந்ததுக்கு அப்புறம் 2.1 to 2.6 கணக்கச்சிதமா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்லபடியா காம்ப்ளெக்ஸ் போடலாம். இதுலதான் 2 மார்க் 3 மார்க் அதிகமா வரும். 5 மார்க்ல 2.1 to 2.8 வரைக்கும் 8 எக்ஸைஸ் இருக்கு. 14 5 மார்க் தான் இருக்கு. மேட்ரிக்ஸை விட காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸி. ஸோ அதுல நீங்க வந்து ஷோ தட்டு, ப்ரூவ் தட்டு அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். கண்டிப்பா சாப்டர் 2 ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணி என்னைய கேட்டா 8 எக்ஸைஸுமே படிச்சுன்னா அவ்வளவு நல்லது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல இருந்தே 2 5 மார்க், 2 2 மார்க், 2 3 மார்க் வரனால நீங்க இந்த 2 சாப்டர் எப்படியாவது இந்த மாசத்துக்குள்ள ஒரு 20 டேஸ்க்குள்ள நல்லபடியா முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்க மிட்டம் எழுதினாலும் சரி, ஆப்பேடி எழுதினாலும் சரி, கோட்டை எழுதினாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் ரொம்ப முக்கியம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பாருங்க, ரொம்ப சின்ன எக்ஸசைஸ், சின்ன சாப்டர். 3.1 மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும், கான்செப்ட் ஓரியன்டா நிறைய இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா ஈஸி. 3.2ல ஒரு 5 சம் தாங்க இருக்கு. இதெல்லாம் 10th படிச்சது.
3.4 வந்து 5 மார்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அங்கேயே போட்டிருக்க மாதிரி. 3.6 வந்து சின்ன எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். இது மட்டுமாவது ஒழுக்கமா பாத்தீங்கன்னா எழுதிடலாம். 3.5ல 5, 7, 5th 7th மட்டுமாவது ஒழுக்கமா பாருங்க. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாப்டர் 3ல எல்லாமே அட்டன் பண்ண முடியும். சாப்டர் 4ல பாருங்க 4.1, 4.3, 4.1, 4.2, 4.3 சைன், காஸ், டான். இந்த கர்வ் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்வ் டயக்ராம் சொல்லுவாங்க. இப்போ ஆப்வியஸ்லி எல்லா ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சாப்டர் 4 பத்தி சொன்னா இப்போ உங்களுக்கு புரியாது, பட் இருந்தாலும் அவுட்லைனா நான் சொல்லிடுறேன். சைனுக்கும் காசுக்கும் டேனுக்கும் கர்வ் டயக்ராம் வரும். அந்த கர்வ் டயக்ராம் 5 மார்க்ல பாத்துக்கோங்க. 5.1, 5.2, 4.1, 4.2, 4.3 3 எக்ஸசைஸ்மே கரைச்சு குடிச்சிருங்க. கண்டிப்பா பப்ளிக் வரைக்கும் இந்த 4 சாப்டர் தரவா இருந்தீங்கன்னா இந்த 4 சாப்டர்ல இருந்தே அதிகப்படியான கொஸ்டின் எழுதி 60 மார்க் பக்கம் ஸ்கோர் பண்ணலாம். பப்ளிக்ல பாத்துக்கோங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க வந்து கோட்டலி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். அடுத்தது எக்ஸைஸ் 4.5ல அனைத்து 5 மார்க்குமே படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் இதுல இருந்து பப்ளிக் எக்ஸாம்லயும் வரும், ஃபர்ஸ்ட் மிட்டம்லயும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்குன்னு தெரியல, 4ஆ 3ஆ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் 4 சாப்டருக்கு மேல வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால 4 சாப்டருக்குமே சொன்னேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ புரிய வச்சிருக்கேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜூன் ஜூலைன்னு பிரிச்சு படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எப்படியாவது இந்த மேட்ரிக்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இந்த மாசமே முடிச்சிருங்க. அதே மாதிரி தான் 11th சாப்டர் 1, சாப்டர் 2வும் அல்ஜிப்ராவும் செட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே முடிச்சிருங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் கூட அடுத்த மாசம் நீங்க மெதுவாக போட்டீங்கன்னா கூட ஒரு சாப்டராவது அட்லீஸ்ட் முடிக்கலாம். ஸோ மிட்டம் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் வரும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும், எல்லாமே வரும் நம்ம சேனல். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் எல்லாமே வரும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.